ஐயா உண்டு. ஐயா உண்டு. வணக்கம். நம்ம தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளத்துல இப்ப நிக்கிறோம். இங்க நடந்த பக்தருக்கு நடந்த நிகழ்ச்சி, அவங்களுடைய பிரச்சனைகள் நடந்தது, இங்க வந்தது தீர்ந்துருச்சு அப்படிங்கறத அவங்க விரிவா நம்மகிட்ட விளக்குவாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. உங்க பேரு? என் பேர் வாடத்தி. வாடத்தி. ஆமா. இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வாரியா? நான் ஒரு 13 வருஷமா வரேன். 13 வருஷமா வாரியா? வந்ததுனால உங்களுக்கு என்ன என்ன நடந்திருக்கு? என்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு? எனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. சரி. அடுத்து ஒரு கல்யாணம், இன்னொரு பொட்ட பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். சரி, 2 கல்யாணம். 2 மாடி வீடு கட்டியிருக்கேன். வேற என்ன பெரிய யோகம் ஐயா கொடுத்திருக்காரு. சரி, அடுத்த மாடி வீடு கட்டியிருக்கேன். அடுத்து இன்னொரு பையனும் பொண்ணுக்கு தேடி தரல. பொண்ணு அது 2 பொண்ணு அமைச்சு கொடுத்தாரு. இந்த குறை பண்ணையும் இன்னொன்னு அமைச்சு தருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்குல்ல, இருக்கப்பதான் வரேன். நம்பிக்கையோட இருக்கியா? ஆமா ஐயா. வேற இந்த ஐயா வந்து பார்த்தவங்க யாராவது வந்து பார்த்துட்டு எனக்கு இங்க போய் நான் எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னது யாரும் உண்டா? அப்படி சொல்ல மாட்டாங்க. சொன்னதில்ல. நடந்துரும், எப்படியாச்சும் நடந்துரும். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த ஐயா நம்பி வந்தா எல்லாமே நடக்கும். சரி சரிம்மா. சரி, ஐயா உண்டு. ஏமா வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா பேரு? ஐயா என் பேரு மாரியம்மா. மாரியம்மாள். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆசாத்து நகர்ல வரேன் ஐயா. ஆசாத்து நகர்ல இருந்து வரீங்க. எத்தனை வருஷமா வரீங்க? ஐயா நான் ரொம்ப நாளா வரேன். 18 வருஷம் கிட்ட இருக்கும். ஆசாத்து நகர் நம்ம தென்காசி பக்கத்துல இருக்கு தானே? 15 வருஷமா வரீங்க. இங்க வந்ததுனால உங்களுக்கு என்ன எல்லா பழம் கிடைச்சிருக்கு. ஐயா வந்து நான் ஒரு ஒத்தையில தான் உழைக்கேன். ஐயாவை நம்பிதான் நான் இருக்கேன். அதனால என் கஷ்டங்கள் என்ன இல்லாத அளவுக்கு ஐயா எனக்கு நடத்தி வச்சிருக்காரு. சரிம்மா. அதாவது நான் ஐயாட்ட விளங்குவேன். ஐயா என் பிள்ளைக்கு நான் எனக்கு யாரும் கிடையாது, ஒத்தையெல்லாம் என் உழைக்கேன். எனக்கு கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு என் அப்பா நாராயணன் நடத்தி வச்சு என் பிள்ளைய காலேஜ் படிக்கிறது வரைக்கும் ஐயா கொடுத்தாரு எனக்கு தோணேன். அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு ஐயா வச்சு. அதனால எனக்கு கஷ்டங்கள் என்னது அளவுக்கு என் அப்பா நாராயணன் என் பிள்ளை மாசமா இருக்கான். எந்த அடுத்த விட தெரியாத அளவுக்கு நடிக்கணும். என் அப்பா நாராயணன் எனக்கு துணை இருக்கணும். அதனால எங்க ஐயா எனக்கு துணை இருக்காரு. எல்லாம் சிறப்பா நடத்தி வைக்காரு எனக்கு. அதாவது உங்க வாழ்க்கையில ஐயோ நம்மளால முடியல, இனிமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை ஐயா தீர்த்து தந்திருப்பார்ல. அப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நம்ம முன்னாடி சேனல் முன்னாடி நீங்க டைரக்டாவே பேசுங்க. சும்மா பேசுங்க. ஐயா ஐயா பிள்ளைக்கு வந்து எல்லாம் சிறப்பாக நாங்க நினைக்க போறோம். ஐயா நடத்தி வச்சாரு. எனக்கு குறையும் ஐயா தான் நடத்தி வைக்கணும் ஐயா. அதனால எங்களுக்கு ஐயாவை நம்பி வரவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஐயா துணை இருக்காரு. ஐயா வந்து நம்பி ஒரே எல்லா மக்களும் நம்பி ஐயாவை நம்பினவங்களுக்கு ஐயா எங்களுக்கு வந்து இந்த ஐயாட்ட வந்ததுல இருந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஐயாவை நம்பி வந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம எல்லாமே நல்ல பேர்ல நடக்குது. அது மாதிரி இன்னும் குறையும் எல்லா பேரும் நல்ல பேர்ல நடக்கும். எங்களுக்கு எந்த ஒரு இருந்தது இல்லாத அளவுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஐயா உண்டு. அரகரா அரகரா. என் பேரு கவிதா. அரகரா அரகரா. எங்கள் ஐயா சிவ சிவ சிவா. அதனால நான் ஒரு வருஷமா அந்த கை காந்தல் உடம்பு வலி எல்லாமே பார்த்தோம். ஆனா எங்க வீட்டுல ஒரு குலதெய்வம் கருப்பசாமி சாமி ஆடி கிடாயெல்லாம் பிடிச்சி விட்டுருந்தாங்க. ஆனா எனக்கு கேட்கல. ஐயாட்ட வந்து எனக்கு பரிபூரணமா சரியாயிட்டு. நானும் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஐயா கோயில்ல இருக்காங்க சரியாயிரும், அங்க போங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுங்க, ஐயா கொடுப்பாரு, நீங்க அங்க போங்க. எதுவுமே காணிக்கையா எதுவுமே அண்ணா ஐயா வந்து எதுவுமே ஏத்துக்கிறது இல்ல, நம்ம மனசுதான் காரணம் அப்படிங்க. ஐயா ரொம்ப பரிபூர்ண மனசை கொடுத்துருக்காரு. ஐயா வந்து என்னைக்குமே குறைவாக இல்ல நிறைவாவே ஐயா கொடுக்காரு. சாப்பாடு எந்த இதுலயுமே அவரு நம்ம நினைச்சதை நடத்தி கொடுக்காரு. ஐயா வந்து பெரியவர். ஐயாவை தவிர வேற யாருமே இல்லாத அளவுக்கு ஐயா அவ்வளவு ஒரு சிறப்பா நடத்தி எல்லாமே தந்திருக்காரு எனக்கு. இந்த நம்ம ஐயா வேட்டைக்காரன் குளத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, எதுலயுமே தோல்வி கிடையாது. அப்ப ஓடத்தான் செய்யுது. இத வச்சு நீங்க எல்லார்ட்டையும் நீங்க சொல்லி இருக்கீங்க? எங்க தெருப்புல சொல்லியிருக்கோம் ஐயாட்ட. உங்களுக்கு ஊரு? அச்சம்பூர். எது பக்கத்துல? அது நெடுவயல் சிவம்பியூரம் காலனி. சரிம்மா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா போஷமே இருந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கும் கூட அது பக்கத்துல பகிர்ந்திருக்கும். இந்த மாதிரி ஐயா கோயிலுக்கு போங்க, அவங்களுக்கு நினைச்சது நடக்கும். எத்தனை வருஷமும் இல்லாதவங்களுக்கு குழந்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐயாவை நம்பி போங்க, எதுவுமே வெற்றியா நடக்கும். நிறைய பேர் இங்க என்ன கோரிக்கை வைக்காங்கன்னா, தென்காசி வேட்டைக்காரங்க ஐயா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் இங்க வந்து ஐயாவுடைய ஒரு கனியை கொடுத்து, அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை பட்டையில சோறு கொடுப்பாங்க. அந்த பட்டைச்சோறை வாங்கி குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்க சாப்பிட்டாச்சுன்னா மறு மாசமே குழந்தை பாக்கியம் இருக்குன்னு பெரிய ஒரு ஐதீகம். இதை எல்லாருமே நடந்திருக்கு, நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு.
அப்படிங்கறது இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது கிடாய வெட்டு, எனக்கு 5000 தான் 10,000 தான் எனக்கு அதை கொடுது. ஐயா வந்து எதுவுமே கிடையாது, எலுமிச்சம்பழம் மட்டும் பழத்தை வாங்குறாங்க, பன்னீர் அதை மாத்திரம் கொடுத்து அவங்களுக்கு நான் குழந்தை மறுமாசமே நான் ஆச்சு அப்படிங்க எத்தனை பேரை இல்லாதவங்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனையா எந்த மாதிரி கவலை இருக்கு? அன்ன குறைவே இல்லாம இன்னைய வரை எனக்கு எந்த ஒரு இது வரல, எந்த கஷ்டமும் இல்ல, எந்த சங்கடமும் இல்ல. அப்ப இவர் ஐயா ரொம்ப நம்பி பிடிச்சிருக்கீங்க. நம்பி பிடிச்சிருக்கோம் ஐயா. இதே மாதிரி அநேக மக்கள் வந்து ஐயாவை வந்து வணங்க வரணும், வழிபடணும். ஆமா, வழிபடணும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நேரடியாக இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடன் நேரடி பேட்டி இது. இதுல எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. அவங்களே கூப்பிட்டு பேசின பேட்டி. ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். ஐயா உண்டு உண்டு. ஐயா வைகுண்டத்து ஐயா நாராயணா எல்லாம் உண்டு, எல்லா சகோதரமும் நல்ல வாழ்க்கையோட நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஊரு? எனக்கு ஊர் வல்லம். உங்க பேரு? மாரியப்பன். இங்க வந்ததுக்கு இங்க வந்த அப்புறம் ஒரு கொஞ்சம் தொழில் பார்த்தேன். சரி. இப்ப ஐயா வாரம் வரும்போது நல்ல வழிபட பாடும்போது அமோக வெற்றி தொழில் எங்கேயோ போயிட்டேன் நான். சரி. ஐயாவை நான் அதை வழிபடுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. பெரிய அத மாதிரி. ஆமா, அது நீங்க வரும்போது என்ன கஷ்டத்துல இருந்தீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க. அண்ணனை கூலியில பார்த்தேன். சரி. ஐயா எனக்கு ஒரு வழி பிறக்கலையே அப்படின்னு ஐயாட்ட வழி முறையிட்டேன். சரி. அந்த ஐயா சொன்னாரு கொஞ்சம் தோப்படுன்னு சொன்னாரு. நான் ஒரு இடத்துல போய் ஒரு 4000 ரூபாய்க்கு தோப்பு எடுத்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. இப்போ ஐயா எனக்கு பல லட்சத்தை என்ன பார்க்க வச்சிருக்காரு. சரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா எல்லா பவர்ஸுமே தந்திருக்காரு. எல்லா பவரும் நல்ல பவர். இப்ப இன்னைக்கு எந்த குறையும் இல்ல, சாப்பாட்டுக்கு இதுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கீங்க. 4 பேர் நம்மளை நம்பி ஐயா அவன்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு இருக்காரு. அதான் சாப்பிட்டு. சரி உண்டு. எந்த குறைவும் இல்ல. அதனால அந்த ஐயாவை உலகம் பூரம் அவரை பணி வணங்கட்டும். அவர் நினைச்சதை கொடுப்பாரு. நீங்க அதாவது எல்லா ஊர்லயுமே எல்லா பக்கமே எல்லா பதியுமே இருக்கு. நீங்க உங்க ஊர்ல பதிவு இருக்கு? எங்க ஊர்ல எங்க ஐயா இதே ஐயா அங்க இருக்கு, ஏகப்பட்ட கோயில். சரி. நீங்க இங்க வந்ததுக்கு காரணம்? இங்க காரணம் இங்க ஐயா நல்லா இருக்குது. அவர் சொல்ற கணக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. கணக்கு வழக்கு ரொம்ப ஒரு நம்ம நினைக்காத அவர் நினைச்சிருந்தாரு, நினைச்சு சொல்றாரு. ஐயா உண்டு. ஐயா உண்டு. ஐயா உண்டு. ஐயா உண்டு. ஐயா உண்டியா? ஐயா உண்டியா? அம்மா எங்க இருந்து வரீங்க? அம்மா நான் மடத்தூர்ல இருந்து வரையா. மடத்தூர்? ஆமா. உங்க பேருமா? பேர் தமிழ்செல்வி. தமிழ்செல்வி. இங்க எத்தனை வருஷமா வரீங்க? நான் 2012ல இருந்தே வரையா. 2012. இப்ப 2016. 2026. சாரி, 2016ல வராங்க. இன்னைக்கு 2026. இங்க அதாவது இங்க வந்ததுல உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கு? இந்த ஒரு சின்ன வீட்டுலதான் குடியிருந்தோம். அடுத்தல ஐயா பதியில வந்து கேட்டேன், வேட்டைக்காரங்குளத்துல. ஐயா ஒரு நல்ல ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்தே அதையும் மாத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு இங்க வந்து என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்களுக்கும் நான் புத்திர பாக்கியத்துக்கும் நான் என்ன புத்திர பாக்கியம் இல்லையேன்னு ஐயாட்ட வந்து நான் கேட்கல. எந்த செல்வத்தையும் வந்தோடனே எனக்கு நடத்தி கொடுத்தேன். அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிருக்கு. திருமணமான முடிந்த மறுதினமே எல்லா போஷமும் ஐயா கொடுத்திருக்காரு. 2 குழந்தைங்களும் பிள்ளைகளுக்கு இருக்கு. அதாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல ஐயா? எந்த குறையுமே வைக்கல. இன்னைய வரை என் பையனுக்கு வேலை கேட்டேன். வேலை 3 நாளையில வேலை ஜாயிண்ட் ஆகினாங்க. 3 நாளையில ஐயா சேர்ல இருக்க வச்சுட்டாங்க, நல்ல பதவி. அதாவது வேலையே இல்லாம அவங்க பையன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க அந்த ஐயாவை பார்த்த 3ஆவது நாள் மிகப்பெரிய சேர்ல மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல ஐயா அமைச்சு கொடுத்தது. அது ஐயா சொன்ன வாக்கு. இதுவரை இன்னைக்கும் மண்ணும் தண்ணியும் தான் எனக்கு. ஐயாவோட மண்ணும் தண்ணியும் தான் மருந்து. இப்பவும் நான் நினைச்சிட்டாக்கி ஐயா வந்து கும்பிட்டு நாம வச்சுட்டு போனாதான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கையா. அதாவது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மண்ணும் தண்ணியும் தான் மருந்து, வேற ஆஸ்பத்திரி செலவு மத்த பிரச்சனைக்கு நாங்க போக மாட்டோம். அவர் கொடுக்குற மண்ணும் தண்ணியும் அவங்களால உடம்புக்கு முடியலாவோ என்ன செஞ்சாலோ சரி, நேர ஐயாவிட்ட வந்து அவருடைய தண்ணியையும் அந்த நாமத்தையும் வாயில போட்டோன்னு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துரும்னு ஐயா எல்லாரும் மக்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது நீங்க தெரிவிக்கிறீங்களா? ஆஸ்பத்திரி கூட போண்டா நேர ஐயா வந்து கொஞ்சம் கும்பிட்டுட்டு நாம வச்சுட்டு போவங்கிறதுக்காண்டி நாங்க வந்துடுறது. நில்லுங்க. ஐயா உண்டு. சொல்லுங்கம்மா. ஐயா உண்டு. இது வேற ஐயாவை நம்பிதாயா இருக்கோம். தாயும் தப்பனும் எங்களுக்கு ஐயா நாராயணர் தான். உலகத்துல யாரும் பெருசு கிடையாது, அவர் தான் எங்களுக்கு பெருசு. சரி.